தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை தூக்கி சிங்க கபியில் போடும்பொழுது அதுக்கு முன்பதாக தரியு ராஜா தானியேலை பார்த்து சொன்ன ஒரு காரியம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். The God whom you serve continually will deliver you. சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை காப்பார். நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னை விடுதலையாக்குவார்னு சொல்லி அங்கே விசுவாசமாக ஒரு வார்த்தையை அந்த தரியு ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அறிவிங்க, கர்த்தர் அறிவார். ஒருவேளை சிங்க கபியில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல் விடுதலை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை. சிங்க கபி என்று சொல்லி பார்க்கும்போது வெறுமனே அது சாதாரண ஒரு குகை மாத்திரமல்ல. அந்த இடத்துல தானியேலுக்கு முன்பதாக அநேகர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட்டிருப்பாங்க. அநேக பிணங்கள் இருக்கும், இருளான இடம், நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே போனால் அவ்வளோதான், அது மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக ஏதோ ஒரு போராட்டம், பலவீனமாக இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தின் வழியாக நீ கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இதுலேருந்து ஒரு விடுதலையே இல்லையா, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா என் சூழ்நிலைன்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, கர்த்தருக்காக நீங்கள் விசுவாசமாக நீதியாக இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தை விடுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சொல்கிறீர்கள், உங்களால் இயன்ற காணிக்கைகளை செலுத்துகிறீர்கள், உங்களால் இயன்ற ஊழியங்களை செய்கிறீங்க, இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் என் சூழ்நிலை மாறவில்லைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு தரியு சொன்ன அந்த வார்த்தை, இன்றைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். தானியேல் வாழ்க்கை அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்க்கும்பொழுது அடுத்த நாள்லேயே அவர் ராஜா கேட்குறான், தானியேலே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்கிட்டாரான்னு சொல்லி. ஆமாம் ராஜாவே, என் தேவன் என்னை விடுதலையாக்கிட்டான்னு சொல்லி உடனே அந்த இடத்துலேருந்து அவனை வெளியே கொண்டு வராங்க. கொஞ்ச நேரம், ஒருவேளை சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியாக நீ கடந்து போகலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மாலையிலே அழுகை தங்கும், ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை ஒரு சாட்சியாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.